மருமகள் லட்டு கொடுக்க மறுத்ததால் மாமனார் தற்கொலை. இதுக்கெல்லாம் சாவீங்க. ஏய் எல்லாரும் போயிட்டாங்க, நீ ஏன் லேட்டா இருக்க? பாவி நீ இங்கே தான் இருக்கியா? அட எப்படி வராங்க? ஐயோ கல்ல எடுக்கறாங்களே. டேய் கல்ல கொண்டு அடிக்கறாங்களா? படாரத்துல பட்டற போது டேய் கல்ல கொண்டு அடிக்கிறதுக்கு நான் பெரிய பிரச்சனை பண்ணலடா. ஐயோ தான் வாங்க வாங்க வா 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 லெஃப்ட்ல போடு. ரைட்ல போடு. அட ரைட்ல போடு. ஏய் நீ கொஞ்சம் நீ போடுடா. எப்படி நம்ம சிக்ஸர்? கேட்ச் ஷூட். எங்க ஓடிலாம்? நல்ல இடம். அதுக்குள்ள எங்கிட்டு போனா? கண்ணில்லாத கர்ணனை காப்பாத்திட்டான். ஒவ்வொரு அட பாவி துரியோதன் துரோகம் பண்ணிட்டா. ஐயோ கட்ட வந்துருய். பாட்டி அந்த ஆப்பம் கட்டு சட்டி உடுப்பு வாட்டு ஆடு கொடுத்துருப்பாரு. பாட்டி ஆர்டர் பண்ண ஆப்பத்தையும் கட்சட்னி வை. எதுக்கு? தின்னுட்டு இன்னும் 2 பேரும் ஓடத்தான். நீ ஓடுறது இருக்கட்டுப்பா. நீ ஆற ஓட விட்டுக்க தெரியுமா? பெரிய வீட்டுக்காரங்க சிக்கின பீதிக்கு போடுவாங்களா? ஆமா பாட்டி அப்பன் தானே கேட்டேன், அதுக்கு போய் ஆப்பு வைக்கிற? உனக்கு ஆப்பு வைப்பாங்க. விட்டா நீ வச்சுட போல இருக்க. நான் எதுக்கு வைக்க போறேன்? அவங்க வைப்பாங்க போ. வீரத்தை கட்டும் நினைச்சுக்காத. இவங்க முறைச்சாவே சாவடிக்கிற பசங்க. நீ வேற அடிச்சிருக்க, என்ன போறியோ போப்பா. எங்காவது ஓடி போய் உன் உசுரை காப்பாத்திக்க. ஐயா நான் கிளிப்பிள்ள பால் பண்ணையில வேலை செய்யறேன். பண்ணிக்குடி சைஸ்ல 10 பசுமாடை வச்சு பால் ஊத்திட்டு இருக்கான். அது ஒரு பண்ணையா? அது இல்லைங்க ஐயா, உங்க பொண்ணு வந்த காரு என் பால் வண்டி மேல இடிச்சு பால் கொட்டிடுச்சுங்க. நான் கராரா பேசி காசு வாங்கிட்டேன். உங்க பொண்ணு தெரிஞ்சுன்னா நான் காசு திருப்பி கொடுத்துட்டேன். இது தெரியாம உங்க ஆளுங்க என்ன அடிக்க வந்தாங்க. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கலீங்க. கடைசியில உங்க ஆளுங்களும் தெரிஞ்சு நான் அடிச்சிட்டேங்க. எங்க வந்து என்ன பேச்சு பேசுற? டேய் தம்பி சும்மா நம்ம ஆளுங்களே அடிச்சுட்டு நம்மகிட்டே வந்து சொல்றேன். பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? வந்து உட்கார. ஒழுங்கா போயிடுறா. உட்கார. சொல்லுப்பா. ஐயா நீங்க பெரிய மனுஷங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் யார் சண்டைக்கும் போனதில்ல. வந்தா முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருப்பேன். முடியலன்னா முடிகிற வரைக்கும் கோபமா இருப்பேன். இதுதாங்க என் சுவாபம். அப்போ இப்போ நீ கோபமா இருக்க? அது இல்லைங்க, மறுபடியும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போதான் வந்தேன். வரேங்கய்யா. யோ கணக்கு ஐயா அவனை கூப்பிடியா? ஏ கிளி, ஏ கண்ணா, ஏ பால் மண்ணா, ஐயா கூப்பிடுறாரு. வினையை தேடி வீடு வரைக்கும் வந்துட்டேன். செய்வனை செய்வாங்க, வாங்கிட்டு போ. ஐயா கூப்பிட்டீங்களா? யாரு தம்பி நீ? எந்த ஊரு? எனக்கு சொந்தம் சொல்றதுக்கு எந்த இடமும் இல்லை. என்னைய சொந்தம்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. சரி நான் இருக்கேன், நீ என் கூட இரு. ஐயா உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி உனக்கு என்ன வேலை தெரியும்? காரை ராக்கெட் மாதிரி ஓட்டுவாங்க. காரை மாதிரி ஓட்டு. யோ கணக்கு ஐயா, இனிமேல் இந்த பையன் டிரைவரா எங்க தான் இருப்பான். ஆப்ப கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஜாப்ப கொடுக்குறீங்க. யோ தம்பி, இதுவரையில் நீ எப்படி இருந்தியோ தெரியாது. ஆனா இனிமேல் நீ ஒழுங்கா இருக்கணும். சரிங்கய்யா. முதல்ல பட்டனை போடு. ரொம்ப நன்றிங்கய்யா. போ வரேங்கய்யா. முதல் வேலையை அந்த பண்ணை வேலையை ரிசைன் பண்ணிடு. எப்படிங்க பண்றது? ஏன்னா உனக்கு என்ன கிறுகிறு பிடிச்சிருக்கா? அவனை கண்டதுமா வெட்டி போடுறதை விட்டு நம்ம வீட்டிலே வேலை கொடுத்துக்கிட்டு இருக்க. அவசரப்படாதடா டே. இவ ஊர் மத்தியில் அடிச்சு போட்டது நம்ம ஆளுகள் இல்லை, நம்ம அந்தஸ்தை. கோபத்தை விட இவனுக்கு தைரியம் ஜாஸ்தி.
இவனை மாதிரி ஆளுகள் எல்லாம் நமக்கு கீழேயே வச்சிருக்கணும். பூரா பையனும் பொய் கணக்கா எழுதுறாங்க. பிப்ரவரிக்கு 32 நாளா இதுக்கு கிளிப்புள்ள வேற கையெழுத்து போட்டிருக்கான். பண்ண பெர்ஃபெக்ட்டா விளங்கிரும். என்னடா சொல்லுப்பா. நாம 2 பேரும் தான் ஒண்ணு சேர போறோம். இதுல என்ன டவுட்? நானே தமிழ் கத்துக்கிட்டேன். நீங்களே இந்த மலையாளம் பரையில? எனக்கு மலையாளம் தெரியாதா? மலையாளத்துல பாட்டே பாடி காட்டவா? பார். கடலின் நக்கர போரோரே காணா நக்கர போரோரே போய் வரும்போ எந்த கொண்டு வரும் செருப்பு கொண்டு வரும். ஏண்டா மலையாளத்துல எத்தனை பாட்டு இருக்கு, அதையினா விட்டு விட்டு இந்த ஒத்த பாட்டை பாடி ஏண்டா ரிக்கார்ட தேய்க்கிறிய? நீங்க 2 பேரும் வேலைக்கு சேரும் போது என்னடா சொல்லி சேர்ந்தீங்க? பாசமலர் பார்ட் 2ன்னு சொன்னோம். பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்து விட்டு என்ன கொண்டு வரும் என்ன கொண்டு வரும்னா என்ன கொண்டு வரும்? முதலாளி பெரிய விட்டு காரே வந்துருச்சு. ஐயோ இந்த கதிர்பைய சாவ வீடு தேடி எழுப்பியிருக்கானே, என்ன நடக்க போதா? வாடா போய் பாப்போம். காரு வந்து நிக்கிற ஸ்பீட பார்த்தா அவள ஆள காலி விடாம போக மாட்டாங்க. ஒருக்க முதலாளி நான் மன்னிச்சுக்கிறீங்க. டேய் என்ன பத்தி எடுத்து சொல்றா. முதலாளி இதெல்லாம் பத்தாது மேற்கொண்டு ஏதாவது பேசிக்கிட்டே முதலாளி என்னைக்கு இந்த கதிர்பைய உங்களை எதிர்த்தானோ அப்பவே வேலையை விட்டு தூக்கிட்டு என்ன நம்புங்க முதலாளி. டேய் எடுத்து சொல்றா. முதலாளி நீங்க இவங்க விசுவாசின்னு திருப்பி திருப்பி சொல்லுங்க. முதலாளி சத்தியமா நான் உங்க விசுவாசிதேன். இது மட்டும் இல்ல முதலாளி, அந்த கதிர்பையனை கேவலப்படுத்தி என்ன பேசுற கேட்டுட்டு வாயால சொல்றது. டேய் நீயாச்சும் சொல்றா. நீங்க தான் கதிரை தெருவா அடிச்சு ஓட விட்டதா கன்ஃபார்மா அழுத்தி சொல்லுங்க. தெருவா அவனை ஓட விட்டு அடிச்சதுல உள்காயம் பட்டு நீ யாரும் செத்திருப்ப. ஐ நம்ம கதிரு. நான் இல்ல இதே கோவத்தை மெயின்டைன் பண்ணிக்க போ. ஏண்டா கார் கண்ணாடி இறங்கிருக்கே, உள்ள கேட்டிருக்குமோ? முதலாளி இந்த மாடல் கார்ல எல்லாம் கண்ணாடி இறக்காமல உள்ள இருக்கவங்களுக்கு கேட்கும். நீ என்னடா கார் கண்டுபிடிச்ச முதலாளி மாதிரியே பேசுற? ஆமா எத்தனாவது ரவுண்ட்ல கண்ணாடி இறங்குச்சு? முதல் ரவுண்ட்ல கண்ணாடி இறங்கிருச்சே. அப்ப தெரிஞ்சு என்னை ஏத்தி விட்டுருக்க. இதான் முதலாளி டைமிங். வாடி மாப்பிள்ள 1 லிட்டர் உலக்கிலே உன் டைமிங்க உடைக்கிறேன். உள்ள வாடா. கதிரு கதிரு ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து வச்சு மன்னிச்சுக்கப்பா. ஆள் இருந்த ஒண்ணு ஆள் இல்லாட்டி ஒண்ணு பேசுற ஒண்ணு கேவலமான புத்தியே தான் இந்த ஊரே காரு துப்புதே. இப்படின்னா பேசாப்பா, அதுக்கு 2 அடி அடிச்சுக்கப்பா. ஏப்பா அந்த கொலவெறி? ஒன்னு அடிக்கிறதுக்கு இந்த சவுத்துல ஒண்ணு கழிச்சு போலாம். அதுக்கு நீ என்ன அடிச்சிருக்கலாம். என்னது நம்ம முதலாளியை படுக்க வச்சு மண்டையில ஒண்ணு கடிப்பீங்க? லா 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 லா. டேய் உலகத்திலே ஒண்ணுக்கு எக்கோல அடிச்ச ஒரே ஆள் நீந்தாண்டா. அதை விடு, இந்த நாயடி பேடி தெருவா ஓட விட்டு அடிச்சேன்னு சொன்னது பொய் சொன்னி. கழுத மாதிரி வளர்ந்துருக்கே, பொய் சொல்ல வெக்கமா இல்ல? ஏ கதிரு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, இதுக்காக ஒரு முதலாளின்னு பார்க்காம. யாருக்கு யார் முதலாளி? யாருக்கு யார் முதலாளி? நான் ஆசைப்பட்டதுக்காக ஒரு பழைய பேக் எடுக்க புது கார் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரே, அவர் முதலாளி. இப்போ ஒண்ணு கேட்டு போல உன் பழைய ட்ரௌசரை காணா போடு. அதை தேடுறதுக்கு எங்க ஐயா உருப்படாத அந்த அரப்பாடி வண்டியை ஃப்ரீயா கொடுப்பாரு. டேய் இப்படி பேசிறிய கம்பி என்ன வச்சிராடா. அப்படியா? யோ உன்னை எல்லாம் ஒரு தாய் எப்படியா பெத்தா? வேணும்னா என்ன டாரு டாரா கிளி, உன் கால்ல நடக்கிற செருப்பு கழட்டி அடி. அந்த உத்தமிய மட்டும் ஒரு வார்த்தை தப்பா பேசாத. மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே, வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்க வேண்டுமே. என்ன மன்னிச்சுங்க முதலாளி. கார் அடிச்சப்ப பணத்தை கேட்டு அவ்வளவு அலப்பறைய கொடுத்த, இப்ப எதை கேட்டாலும் அமைதியா வர. ரொம்ப பேசினா உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்க. இப்படி நடிச்சாலும் எனக்கு பிடிக்காது. ஆமா காரை ராக்கெட் மாதிரி ஓட்டுவேன்னு சொன்னியாமே, வேகமா போனா உங்களுக்கு பிடிக்காது சொன்னாங்க. இப்படியே போனா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் சேர முடியும். ஏய் நிறுத்து, நான் நடந்தே போய்க்கிறேன். ஏங்க வேகமா போச்சுன்னா போயிட்டு போறேன், அதுக்கு ஏன் கோபப்படுறீங்க? இப்ப பாருங்க நம்ம ஸ்பீட. ஐயோ கொஞ்சம் மெதுவா. ஸ்லோ ஸ்லோ. இப்ப சொல்லுங்க எப்படி நம்ம ஸ்பீடு? என்னங்க பேச்சே காணோம்? ஐயோ ஆளே காணோம். ஐயோ எங்க போயிருப்பாங்க? ஏங்க ஐயோ ஏங்க நீங்க இப்ப முன்னாடி வந்தீங்க? வெம்பக்கோட்டை ரோட்ல ஒரு யூ டர்ன் போட்டியே அப்போ. யோ போனா அப்படி வந்தா எப்படியா? நல்ல ஆளு. ஏய் காலேஜுக்கு போகாம தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இன்னைக்கு உங்க காலேஜ் லீவுன்னு சொன்னாங்க. அதுக்கு இது வரைக்கும் நீங்க தியேட்டர்ல சினிமா பாத்துறேன்னு கேள்விப்பட்டேன். அதான் அந்த கேப்ல படத்தை காட்டலான்னு கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது வந்துங்க. ஏய்
சீக்கிரம் படி, படம் போட்டாங்க. வா. என்ன நடந்தது தெரியுமா? எல்லாம் நான் சொல்லி தான் நடக்குது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் உன்னை சந்தோஷப்படுத்த ஒருத்தன் கிடைச்சிருக்கா, அவனை போய் திட்டியே. கதிர் சீக்கிரம் வந்துடு. இத வந்துருங்க. வா.